வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலி கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வகால நபியுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போல என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, அப்படிப்பட்ட ஒரு கலிஃபா, எந்த அளவுக்கு என்றால் அந்த கலிஃபா இந்த தெருவில் நடந்து சென்றால் ஷைத்தான் பக்கத்து வீதிக்கு ஓடிவிடுவான். அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு கலிஃபாவுடைய இறுதி வார்த்தையை தான் நான் இந்த மஜ்லிஸில் கூறுகிறேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தங்களுடைய மரண நேரத்தை அடைகிறார்கள். அபுலூலு என்ற மஜிஷியால் குத்தப்பட்டு ஷஹீதாக கூடிய அந்த நிலைமை. சஹாபாக்கள் எல்லாம் உமர் அலி அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மசூத் அலி வருகிறார்கள், வந்து உமர் அலி அவர்களை புகழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டீர்கள், அவர்கள் உங்களை பொருந்தி கொண்ட நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்தார்கள். அபூபக்கர் அவர்களே அவர்களிடமும் தோழமை கொண்டீர்கள், அவர்களும் உங்களை பொருந்தி கொண்ட நிலையில் உங்களை விட்டு பிரிந்தார்கள். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு தான் பிரிய போகிறீர்கள், கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வேதனையை நான் இப்போது பார்த்தால் அதற்கு பதிலாக அந்த உலகம் அனைத்தும் தங்கமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய வேதனைக்காக கொடுத்து விடுவேனே, அது அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தண்டிப்பதற்கு கொடுத்து விடுவேனே என்று கூறி இப்னு உமர் அவர்கள் மடியில் படுத்திருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இப்னு உமர் அவர்களே, என்னை நீங்கள் தரையிலே படுக்க வையுங்கள், என் முகத்தை தரையிலே ஆக்குங்கள், பூமியிலே ஆக்குங்கள் என்று கூறி இப்னு உமர் அவர்கள் அந்த செயலை செய்த பொழுது ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறுதி வார்த்தை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன கூறுகிறார் என்பதை காது வைத்து கேட்கிறார்கள். வைலி வ வைலு உம்மி இல்லாம யர்ஹமனி ரப்பி, எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால். ஈமானுக்கு அல்லாஹ் சாட்சி கொடுத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தில் சொல்கிறார்கள், அந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு நாசம் உண்டாகிவிடும், என் தாய்க்கு நாசம் உண்டாகிவிடும். அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால், அல்லாஹ் என் மீது அருள் செய்யவில்லை என்றால். தான் மகன் பதில் சொன்னார்கள், இப்னு உமர் அவர்களே, என் தந்தை என்ன சொல்கிறீர்கள், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு இரக்கம் காட்டுவான்.